மூன்றாம் வீர வல்லாளர் அப்படின்ற கதாபாத்திரம் இதுக்கப்புறம் எங்கள் மைண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட முகம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா வல்லாள மகாராஜா வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழல. பட் அவ்வளோ பெரிய சிவபக்தர், அவர் செஞ்சதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமாப்பட்டது. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா எனக்கு இப்படி ஒரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து மோகன்ஜி அவர்களுக்கும் எங்கள் தயாரிப்பாளர் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகன்ஜி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, முகலாய ஆக்கிரமிப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. என்னடா வரலாறுக்கு போயிட்டார் ஸ்ட்ரெயிட்டாக, எப்படி இது என்ன எனக்கு நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன் சார் எழுதின வந்தார்கள் வென்றார்களை படிச்சுட்டு, ஸோ அது தெரிஞ்ச மாதிரி நான் அதுலேருந்து கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி, என்ன அவங்க வந்தபோது நிறையா அட்ராசிட்டி நடந்தது. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வடக்கும் கிழக்கும் மேற்கும் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு, இல்லை தென்னகமும் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை சொன்னார் வல்லாள மகாராஜா. அதை கேட்கும்போது எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் நம்ம ஊரில் நடந்திருக்கு, இந்த வரலாறை நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கலையே. என்னுடைய வரலாற்றை அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க என்கிட்ட, இதுதான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, இதை நீங்கள் படிங்க அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த இப்போது நம்ம எழுத்தாளர் ஐயா சொன்னாங்கல்ல, இதை மாதிரி சில 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 விஷயங்களை என்கிட்ட சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இப்போ படிங்க சார்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எடுத்தோடனே அவங்க மேடம் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி தென்னாடு பத்மா மேடம் பத்மா சந்திரசேகர் மேடம் எழுதினாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருணாச்சலனே போற்றி, ஆரூர் அமர்ந்த எமது அரசே போற்றின்னு எழுதினாங்க. இது எனக்கு பெரிய ஆச்சரியம் வந்து, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வேறு மாதிரி தமிழ் நம்ம பேசணும்னு பார்த்தா, ஆனால் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மேம், அது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது படிக்கும்போதே அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போதே நம்மளுக்குள்ளே ஒரு வைப் ஒன்று உருவாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தரும் இப்போ ஆக்சுவலி பேசிக்கலாக நான் எல்லாமே ஐயா சொல்லிட்டாங்க, எழுத்தாளர் ஐயா. பட் இருந்தாலும் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் மை டீம். நம்ம ஃபிலிப் இருக்கார்ல, பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஆளை கூட்டு வண்டிங்களா, நல்லா விசில் அடிக்கிறாங்க உங்கள் பேரை சொன்னோன்னே. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து தெரிஞ்சுது எனக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு பண்ண ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் தான் இந்த டைமில் வந்து அது ஒரு 31 நாளில் ஒரு படத்தை இப்படி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதுக்கு மிகப்பெரிய உழைப்பு ரைட் ஃப்ரம் மோகன்ஜி, எங்கள் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக நான் சொன்ன ஜிப்ரான் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3-4-5 வருஷமாகவே மெலடிங்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சது. ஆனால் இப்போ அது இல்லாமல் இருந்தது. அதை திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க சார். தேங்க்யூ சார். எம்கோனை பாடல் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லணும். அந்த மனுஷனோட உழைப்பு வந்து என்னால் யோசிக்கவே முடியல. ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எப்படின்னா, ஒரு மனுஷனை கொன்னுட்டு அவனை தலையை மட்டும் விட்டுட்டு உடம்பை வந்து தோலோடு மாட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் பாருங்கள் அந்த செட்டப்பு. என்னால் மறக்க, நிஜமாகவே ஒரு மனிதனை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு எலும்பும் சதையும் இல்லாத ஒரு மனிதன் தொங்கினா எப்படி இருக்கும், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நாங்கள் வந்து பாம்பேயில் அந்த ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து இவர் வந்து நாங்கள் ஒரு சிவ பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்தது. அதை பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து அந்த முனைப்போடு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து மராட்டி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வேறு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சவுண்டு நம்ம படத்தோட அந்த பாடல் மியூசிக் சவுண்டெல்லாம் வச்சு அவங்க வந்து எட்டி பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க வந்து ஜா ட்ராப் மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேராக டைரக்டர் மோகன்ஜி சார்ட்ட வந்து ஹிந்தியில் கேட்டாங்க, மோகன்ஜி என்ன எதுங்க அண்ணா ஏதோ சொல்கிறாங்க என்னன்னு கேளுங்கன்ட்டாங்க. அப்புறம் இது இவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்களே எப்படின்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க போகும்போது பார்த்துட்டு ஷூட்டை வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது எங்கேருந்தோ ஒரு கிருஷ்ணர் சிலையும் சிவாஜி மகாராஜா சிலையும் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க இந்த டீமுக்கு. அதனால் மறக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பாம்பேயில் அங்கே சப்போர்ட்டிங் பண்ண ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, எல்லாருமே மராட்டி தியேட்டர் மக்கள். அவங்க இந்த நேர்த்தியும் இந்த சவுண்டும் இந்த சிவனுக்காக இவங்க இப்படி பண்ணுற இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெடிக்கேஷன். எப்போவுமே மோகன்ஜி காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஆரம்பித்தார்னா சாலிடாக நைட்டு 2 வரைக்கும் போவார். அப்படி இருந்தும் அந்த பெயின்லாம் எதையுமே அந்த கஷ்டத்தை கஷ்டமாகவே தெரிஞ்சுக்காமல் எல்லாருமே அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எடிட்டர் சார் எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது சார் உங்களுடைய ஒர்க்கு. அது நான் இப்போ ட்ரைலரில் பார்த்தேன்.
படமாக டப் பண்ணும்போது அந்த என்னுடைய போர்ஷன் மட்டும் பார்த்தேன். படமாக நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஸோ கிரேட் ஒர்க். அண்ட் வேறு யாரும் சொல்லணும் நம்ம எதாவது சொல்கிறேன். அப்புறம் மோகன்ஜி சார், அவர் இந்த கதையை சொல்லி முடித்தோன்னே, என்ன மோகன்ஜி நம்ம வழக்கமாக பகாசுரன் அப்படி இப்படி இருந்துட்டோம், இது இப்போது அப்படி வரலாற்று சம்மந்தப்பட்ட படத்துக்கு போகிறோம், இதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், பெரிய ஃபண்டு தேவைப்படும், அது என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்போ தான் எங்கள் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அந்த முதல் படத்தில் வந்து இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை வந்து பண்ண முடியுங்கிறது நான் நினச்சே பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அது இப்போ காசை தண்ணி செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணார். அதுக்கு மோகன்ஜி போட்ட உழைப்பு, மோகன்ஜி மட்டும் இல்லை, அவங்க மிஸ்ஸஸ், அவங்க டாக்டர் எல்லாருமே பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்டு ரிச்சி அவர் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட கால நண்பர். முதல் படம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம். ஸோ என்னுடைய முதல் படம். அந்த நட்பை மறக்காமல் நாங்கள் இன்னும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவர் காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார்னா படம் முடிச்சுட்டு ராத்திரி 1:30 மணிக்கு போய் படுக்கிற வரைக்கும் அவர் இந்த சிந்தனையிலே இருந்தார். அவருடைய உழைப்பு பெருசு. எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க திரௌபதி, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க. அர்ச்சனா இந்துச்சூடன், அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அப்புறம் எங்கள் படத்து வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன், அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க. நேரில் பாருங்கள் எல்லாருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது, அவர் நீங்கள் முறைப்படுத்தி தமிழில் பேசுனீங்க சார், கிரேட், தட்ஸ் ரியலி கிரேட். அது ரொம்ப நேரமாக பாராட்டப்பட வேண்டியது. நம்ம நண்பர்கள் பரணி, எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன், அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் மிலிட்ரி ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார். அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்பை பார்த்தீங்கன்னா அது அவர் தான், அப்படி இருப்பார். பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுவாங்க. மேம் இவங்க சர்மா மேம், தேவயானி சர்மா, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பை யூ, தேங்க்யூ. நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க. அந்த வரலாறு தெரியணும். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வட இந்திய வரலாறு நமக்கு நிறையா தெரியுது, ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது. அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், நீங்கள் எந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணாலும் அதற்கான உருவம் கொடுத்துருவீங்க. ஸோ 3ஆம் வீர வல்லாளர் அப்படின்ற கதாபாத்திரம் இதுக்கப்புறம் எங்கள் மைண்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட முகம் தான் ஃபஸ்ட்டாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, வல்லாள மகாராஜா வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழல, பட் அவ்வளோ பெரிய சிவபக்தர். அவர் செஞ்சதெல்லாம் கேட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு விஷயமாப்பட்டது. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. சர்வம் சிவார்ப்பணம். தேங்க்யூ சார்.